இங்க பாருங்க, விழுக்காட்டு அடிப்படையில் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தே போய்கொண்டிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த தடவை தமிழ்நாட்டை யார் ஆள்றதுல 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலும் என்னை என் மக்கள் தேடாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அந்த மக்களுக்கான இது இப்படி இந்த ஆட்சி முறையை இப்படி மாத்துறேன்னு சொல்றது நான் தான். நான் வீட்டுக்கு ஒரு இது தருவேன், நான் அப்படி கொடுப்பேன் அப்படி சொல்லல. அதெல்லாம் நீனே வாங்கிக்கிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துடுறேன்றேன். நீ பெருமையோடு தன்மானத்தோடு தலைமையிலிருந்து வாழ்ற வாழ்க்கையை நான் தந்துடுறேன் உனக்கு. நீ எதிர்பார்த்திருக்காத. அப்ப நான் வரும்போது நாளைக்கு இப்போ 5000, அடுத்து இன்னும் 5 வருஷத்துல அப்புறம் 20,000 ஆகும். இப்போ 10.5 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகும். 1 லட்சம் கோடி வட்டி 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இப்போ என் தம்பி அறிவிச்சிருக்கிற அந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கே மாசம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. தாலிக்கு தங்கம், பிறந்தவண்ண வரவேற்பு, அப்புறம் 6 ஏரிகாட்டு ஊரில், அப்புறம் இலவச பேருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை புள்ளி வரம் போட்டிங்கன்னா 1 லட்சம் கோடி மாசம் தேவைப்படுது. எங்கிருந்து எடுப்பீங்க? அப்ப அது நல்ல ஆட்சி முறை இல்லை, அதை செய்யக்கூடாது. மக்களுக்கு இப்போ நான் சொல்றது கொஞ்சம் வெறுப்பா இருக்கும், கசப்பா இருக்கும். எந்த நல்லதை முதல்ல எடுத்தோடனே ஏற்றிருந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள்னு பார்த்தா புதிய ஒன்றை செய்யவே முடியாது. அப்போ அது நான் மக்களின் கருத்துக்கானவன் இல்லை, முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன். அதனால நான் அதை தான் முன்னெடுக்க முடியும். உலகத்தில் மாறுதலை செஞ்ச எல்லாரும் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். என் மனச்சான்று என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்ய முடியும்.